மகளிர் உரிமை தொகை நமக்கு கிடைக்குமா அந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் தமிழ்நாடு மக்கள் ஜனவரி 15 ஆவலோடு எதிர்பார்த்துக்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகிற பொங்கல் பரிசு எப்படி கிடைக்கலையோ அதே மாதிரி மகளிர் உரிமை தொகையும் இந்த 2025 ஜனவரி 15 உங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல. 45 லட்சம் பேருக்கும் பட்டையை போட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு அப்படிங்கக்கூடிய ஒரு வருத்தமான செய்தியை தான் இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். இதனுடைய பின்னணியில் என்ன காரணத்தினால இப்படி செய்ய முடியல, இனிமேல் செய்வாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும். நண்பர்களே, கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து தமிழ்நாடு முதலமைச்சருடைய தேர்தல் வியூகம் எப்படிச்சுன்னா, தேர்தல் வாக்குறுதியில் மகளிர் உரிமை தொகை வந்து கலைஞர் பேரில் கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக குடும்ப தலைவிக்கு அவங்களுடைய அங்கீகாரம், அவங்க குடும்பம் பண்ணுறதுக்கான ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த உதவித்தொகையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ விண்ணப்பம் வாங்குற இடத்துல வந்து 1,60,00,000 பேர் வந்து விண்ணப்பம் அளித்தாங்க. அதில் 1,12,00,000 பேருக்கு தான் நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிற அடிப்படையில் கடந்த 2024 டிசம்பர் மாதம் வந்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் வந்து சொல்லியிருந்தாங்க. விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்துக்கும் போது வரக்கூடிய ஜனவரி 15 அந்த 45 லட்சம் பேருக்கும் வந்து மகளிர் உரிமை தொகை கிடைக்கும், நான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்கான எந்த வேலையும் ஆரம்பிக்கலை. கேம்ப் போடலை, விண்ணப்பம் வாங்கலை, எதுவுமே செய்யலை. இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ, எம்பிக்கள், வார்டு மெம்பர்ஸு, ஊராட்சி மன்ற தலைவர் எல்லாமே சொல்லியிருந்தாங்க 15 கண்டிப்பாக உங்களுக்கு பணம் கிடைச்சிடும் தமிழக மக்களுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வீடியோ போடுங்க, தெரிவிங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்து என்ன கேட்டீங்கன்னா, அரசுக்கும் மக்களுக்கு இடையில ஒரு பாலமாக தான் இருக்கும். யாரையும் வந்து குற்றம் சாட்டுறதா இல்லை. அரசுக்கிட்ட நல்லது, ஏன்னா மக்கள்கிட்ட அரசுக்கு வந்து வருவாயே தானாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஒரு பொருள் வாங்கினாலும் டேக்ஸு, கோல்டு வாங்கினாலும் டேக்ஸு. ஆனால் மக்கள்கிட்ட உங்கள்கிட்ட வாங்க முடியாது. நீங்கள் நினச்சா மட்டும்தான், அரசு நினச்சா மட்டும்தான் மக்களுக்கு கொடுக்க முடியும். நாங்கள் போய் கேட்டுலாம் போராடி தான் வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் தகராறு பண்ணிலாம் வாங்க முடியாது. ஆனால் நீங்கள் கொடுக்குறது பெட்ரோல்லேருந்து, தங்கத்துலேருந்து, ஒரு கடுகு வாங்குறது, உப்பு வாங்குறதுல எல்லாத்துக்குமே டேக்ஸ் இருக்கிறதுனால, சாதாரண சிப்ஸ் வாங்குறதுல, மிட்டாய் வாங்குறதுல, கடலை மிட்டாயிலேருந்து எல்லாத்துக்கும் டேக்ஸ் வாங்குறாங்க. ₹1 கடலை மிட்டாய் வாங்கினா கூட 15 காசு வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் டேக்ஸாக போயிடுது. அப்படிங்கும்போது அரசு பார்த்து தான் மக்களுக்கு கொடுக்க முடியும். வந்து மக்களால் நாங்கள் வந்து உங்கள் அரசு வந்து காசை வந்து நம்ம கேட்டு வாங்க முடியாது. ஒரு திட்டங்களை, நல்ல திட்டங்களை மக்களுக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆசைப்படக்கூடிய சூழ்நிலையில் இப்போதைக்கு தமிழ்நாடு அரசு மௌனம் காக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பட்ஜெட்டில் பணம் இல்லை. அதனால் வந்து மகளிர் உரிமை தொகையும் கொடுக்க முடியல. பொங்கல் பரிசு தொகையான ₹1000, ₹2000, ₹3000 எதுவுமே கொடுக்க முடியல. அதனால் வந்து ஜனவரி 15 வந்து மார்ச்சுக்கு நாங்கள் கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதா அரசியல் வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதனால் வந்து இந்த ஆட்சிக்கு மக்களுடைய புலம்பல், கவலைகளை வந்து நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம் தமிழ்நாடு அரசுக்கு. தமிழ்நாடு அரசுடைய செய்திகள் என்ன சொல்ல போனால், மார்ச் மாதத்துலேருந்து படிப்படியாக, அதாவது 10 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க போல். அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணாவே 2026 மார்ச் வந்துடும். அதான் பக்கத்தில் தேர்தல் வரப்போகுது. சப்போஸ் ஒரு ஆளுக்கு 3000 கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, 4000 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு மாதம் 1000 ரூபானாக்கா கடைசி ஃபைனல் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்துச்சுன்னா யாருக்குமே பணம் வராது. அப்படிலாம் ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறதுனால தமிழ்நாடு மக்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசு தான் ஒரு நல்ல வழியை காட்டணும், நல்ல கண்ணு திறந்து வைக்கணும், மக்களுடைய வாழ்க்கையில் சுபிட்சம் உண்டாகணும்னு சொல்லிட்டு அரசு நினச்சா மட்டும்தான் முடியும். இன்னும் சொல்லப்போனால் வரி வருவாயை வந்து குறைக்கணும், லஞ்ச லாவணியம், அரசு அதிகாரிகள் வாங்கக்கூடிய லஞ்ச லாவணியங்களை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் எதிர்பார்க்குறத தமிழ்நாடு அரசுக்கு அன்பான வேண்டுகோளா, உங்களோட தொண்டனா இருந்து நான் இந்த வேண்டுகோளை நான் வைக்கிறேன். நண்பர்களே, மகளிர் உரிமை தொகை 15/1/2025 கண்டிப்பாக கிடைக்காது அப்படிங்கக்கூடிய ஒரு வருத்தமான செய்தியை தமிழக மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யார் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும். நண்பர்களே, புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.